அப்படின்னு சொல்லி அவன் கேட்காம போகிறதுனால நீ வருத்தப்படாதேங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த 21:45 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 43-40 இதே விஷயத்தை சொல்கிறான். அப்போ அந்த துஸ்மி சும்ம, நீ செவிடர்களை கேட்க செய்ய உனக்கு முடியுமா? அவ் தகுதியில் ஊமிய, அல்லது குருடர்களுக்கு தான் வழிகாட்ட முடியுமா? குருடனுக்கு அந்த பக்கமோ இந்த பக்கமோ வழிகாட்டவும் முடியாது. செவிடனுக்கு போய் சில வார்த்தைகளை சொல்லி காதில் விளங்க வைக்க முடியுமானா விளங்காது. நீ விளங்க முடியுமானா விளங்க முடியாது. நல்லா சொல்லி காட்டினான். உண்மையில் அவன் செவிடனாக இருந்தானா செவிடனாக இல்லை. ஆனால் ரசூல்லாவுடைய போதனையை கேட்கும்போது செவிடனாக போயிடுவாங்க. ரசூல்லாவை பார்க்கும்போது குருடனாக போயிடுவாங்க. அந்த ஒரு கருத்து குருட்டை தான் எல்லாம் என்ன செய்யறான், இந்த மாதிரி சொல்லி காட்டுறாங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி யார் பூமியில் குழப்பம் விளைவிக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், உலாய்க்கல்லதீன லானஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். அசம்மகும், அவர்களை செவிடாக ஆக்குகிறான். அல்மா அபுசாரகும், அவர்களுடைய பார்வைகளையும் குருடாக ஆக்குகிறான். யார் பூமியில் குழப்பம் விளைவித்து உறவை முறித்துக் கொள்கிறார்களோ, சொந்தக்காரங்களை பகைத்துக் கொள்கிறார்களோ, அதை சொல்லிக்கிட்டு அதனுடைய தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலாய்க்கல்லதீன லானஹுமுல்லா, இவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் மட்டும் சொல்லாமல் அசம்மகும், அவங்கள செவிடாக ஆக்கிவிட்டான். அல்மா அபுசாரகம், அவங்க பார்வைகளையும் குருடாக ஆக்கி விட்டான்ங்கிறான. இது பார்வையை சொல்லவே கிடையாது, அவங்க பார்க்கத்தான் செய்கிறாங்க. இந்த ஏண்டா குழப்பம் பண்ணுறீங்கிற அந்த செய்தி காதுக்கு போக மாட்டேங்குது. ஏண்டா சொந்தக்காரங்களை பகைச்சிக்கிறீங்கன்னு கேட்டால் அது காதில் உலகமாக நிற்கிறான். அப்போ அந்த விஷயத்துக்கு அவன் செவிடனாக இருக்கிறான், அந்த விஷயத்திலும் குருடனாக இருக்காங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 27:81 உமா அந்த பிஹாதில் ஊமி அல்லாலத்தையும், குருடர்களுக்கு அவங்க வழிகேட்டு விட்டு நேர் வழினால காட்ட இயலுமா? பார்வை தெரிஞ்சவனுக்கு தான் அந்த இருக்கு போடா வழின்னு காட்ட முடியும். வழிகாட்டுறாருந்தா கண்ணு தெரியணும்ல, அந்த வழியை காட்டுறது. வழிகாட்டுறதுனா நேர் வழி காட்டுறதுக்கு அது இல்லை, பாதையை காட்டுறது. நீ பாதையை காட்டுறதா இருந்தால் குருட்டு பேருக்கு அப்படி பாதையை காட்டுவேன், அவனுக்கு காட்ட முடியாது. நீ என்னத்தை பாதையை வடக்கப்போ தெக்க போனால் அவனுக்கு வடக்கு எது தெரியுமா தெற்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அப்போ குருடர்களுக்கு நீ நேர் வழியை காட்ட மாட்டாய், வழிகாட்ட முடியாது அப்படின்னு 30:53 வசனத்துலையும் 27:81 வசனத்தை நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சில வசனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவங்களுடைய உள்ளங்களில் நான் மூடிய உள்ளத்துக்கும் சேர்த்துக்கிறான். இப்போ அதாவது முதல்ல காது மூக்கு வாய்க்கு சொல்லிக்கிட்டு வந்த இறைவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒஜால்னா அலா குலூபிஹிம் அகின்னத்தன், அவங்க உள்ளங்கள் மீது ஒரு மூடியை நான் போட்டு விட்டேன். உள்ளங்களில் மூடி போட்டதுனால எஃப்கஹு, விளங்க முடியாமல், உள்ளம் இருக்குது, உள்ளம் தான் விளங்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதாவது காதையும் கேட்காம ஆக்கியாச்சு, வாயும் பேசாமல் ஆக்கியாச்சு, கண்ணையும் தெரியாமல் ஆக்கியாச்சு, கல்புனையும் மூடியை போட்டாச்சு. எப்படி போய் செய்தி போகும்? டமாரத்தை வச்சு அடித்தா கூட அங்கேயும் போய் காதை கிழிச்சிக்கிட்டு உள்ளே போனால் கூட கல்புல இறங்காது. கல்புக்கு நான் நினைஞ்சிட்டேன், சீல் வச்சுட்டேங்கிறான். ஒஜால்னா அலா குலூபிஹிம் அக்கின்னத்தன், அவங்களுடைய உள்ளங்கள் மீது ஒரு மூடியை நம்ம போட்டு வச்சுருக்குறோம் அப்படிங்கிறாங்க. உள்ளத்தில் மூடியாக இருக்கும், உள்ளங்களில் பார்த்தா மூடி போட்டு இருக்குமா மனுஷனுக்கு? உள்ள மூடி போட்டு இருக்காது, உள்ளம் ஓப்பனாக தான் இருக்குது. விளங்குதா? உள்ளத்துக்குள்ளே மூடி போட்டிருக்கேன்னு சொல்லுவது எதை சொல்லுதுன்னு கேட்டால், அவங்க சிந்தனைக்கு ஒரு மறைமுகமான திரையை போட்டுக்கிறான், அது சிந்திக்காமல் இருக்கிறாங்க. அதுதான் எல்லாம் சொல்லி காட்டுறான். இதே கருத்து 18:57 வசனத்திலையும் இருக்கிறது. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அதாவது குருடர்கள் செவிடர்கள்ங்கிற அந்த வார்த்தையை நேரடி அர்த்தத்தில் ஊமைகள் அதை பயன்படுத்தாமல் மாற்று பொருளில் எல்லாம் பயன்படுத்துகிறான் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இலக்கியமாக பயன்படுத்துகிற இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், நம்முடைய இதயம் இருக்குது, மனிதனுடைய இதயம் இருக்குது. அந்த இதயம் விரிவடையுதுன்னு வைங்க, அது நல்லதா கெட்டதா? செத்துருவான். இதயம் விரிவடைகிறதுனா இருக்கிற சைஸோட பெருசாக போகிறது தானே. இதயம் அது பெருசாக போச்சுன்னு சொன்னால் அது பம்பிங் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. அந்த லூஸாக இருந்தால் தான் அது பம்ப் பண்ணி ரத்தத்தை சப்ளை பண்ண முடியும். அது விரிவடை, அது கார்டியோ மயோபதின்னு அந்த நோய்க்கு சொல்கிறாங்க, இதயம் பெருசாக போகிறது. இதயம் பெருசாக போச்சுன்னு சொன்னால் அப்படி முட்டிக்கிட்டு இருக்கும், அப்போ அமுகி விரியாது. அந்த மாதிரி இருந்தால் செத்து போயிடுவான். அப்போ இதயத்தை விரிவாக்குறேன்னு இதான் அர்த்தம். இதயத்தை விரிவாக்குறது கெட்டது. எந்த மனுஷனுக்காவது அல்லாஹ் இதயத்தை விரிவாக்கிட்டான்னு சொன்னால் அது சாவ போகிறான்னு அர்த்தம், அது ஒரு நோய். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இறைவா இதயத்தை விரிவாக்குன்னு நமக்கு சொல்கிறான். ரப்பி ஷரஹ்லி சத்ரி, மூசா நபி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இறைவா என் இதயத்தை விரிவாக்கு. இதயத்தை விரிவாக்குறேன்னா அந்த இதயம்ங்கிற அந்த பொருளை கிடையாது, இதயம்ங்கிற அந்த உறுப்பை கிடையாது. இதயத்தை கொண்டு அல்லாஹ் என்ன இருக்கிறான்னா அந்த தன்மையை, இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை விரிவாக்கக்கூடு அப்படின்னு அர்த்தம் வருமே தவிர, இதயத்தை விரிவாக்குதுன்னு யாரும் கேட்குவாங்களா? அப்போ இந்த கேட்டிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இதயத்தில் எது கவலைப்பட மாட்டாங்க, எது வந்தாலும் லைட்டாக எடுத்துக்கிடுவாங்க
நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதயம்னா உள்ளம் எல்லாம் ஒன்று தான். உள்ளத்தை விரிவாக்கணும்னு வச்சுக்கிறோமே. அப்போ உள்ளத்தை இங்கே சதுரம் தான் வருது, இதயம் தான் வருது. அப்போ மூசா நபி என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ஃபிரௌன்ட்ட வந்து அல்லாஹ் அனுப்புகிறான். மூசா நபி பயப்படுறாங்க, அல்லாஹ் அவன் பெரிய கொடியவனாக இருக்கிறான், அவன்கிட்ட போய் அனுப்புறியன்ற உடனே தைரியமாக போ, நீ ஒன்றும் செய்ய முடியாது. அது போக என்ன செய்கிறாருன்னா, இவருக்கு பேசவும் தெரியாது, கொஞ்சம் திக்கு வாய் மாதிரி ஏதோ நாக்கில் ஒரு பிரச்சனை யார் மூசா நபிக்கு இருக்குது. அதனால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அல்லாட்ட கேட்கும்போது அதுக்கு தான் துவா செய்கிறார். இறைவா நீ பெரிய இடத்துக்கு அனுப்புகிறேன், என்னை தூதரை அனுப்புகிற, அவன்கிட்ட போய் நான் பேச வேண்டி இருக்கிறது. அதனால ரப்பிஷ் ரஹ்லி சதுரி, இறைவா என்னுடைய இதயத்தை விரிவாக்குன்னு சொன்னால் விஷய ஞானங்கள், யார் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறானோ, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற மாதிரி இருக்கிறானோ அவனுடைய இதயம் விசாலமானது என்பதை அதுக்கும் சொல்லுவாங்க. அல்லது வந்து கருணை நிறைய இருக்கிறவனுக்கு இதயம் விசாலமான இதயம் உள்ளவர் அள்ளி கொடுக்குறாருன்னு வைங்க, இதே சைஸ் இதயம் தான் இருக்குது, அள்ளி கொடுக்கணுங்கிற அந்த தன்மை இருக்குது பாருங்க, அது வந்து பெரிய பெரிய இதயம் மாதிரி. இதயம் தானே தருது எல்லாத்தையும், இதயத்தில் இருந்தால் அள்ளி கொடுக்குறான்னு நினைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இதயத்தை விசாலமாக்குதல் என்ற வார்த்தையை அறிவுக்கும் சொல்லுவாங்க. நல்ல அறிவு இருந்த விசாலமான அறிவு அப்படின்னு சொன்னால் விசாலமான இதயம். அதே மாதிரி வாரி வழங்கக்கூடிய தன்மை இருக்குன்னு வைங்க, தாராள மனசுங்கிறீங்களா தான். மனசு எப்படி தாராளமாக இருக்கேன்? மனசு தாராளமான செத்து போயிடுவான். மனசு தாராளம்னு என்ன அர்த்தம்? அதில் உள்ள தன்மை கருணைங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ மனசு தாராளமாக இருக்கக்கூடாது. மனசுங்கிறது அது இதயம் தானே. இதயம் பெருசாக போணுச்சுன்னா நல்லது கிடையாது. எல்லாம் எந்தெந்த சைஸில் தான் எல்லா உறுப்புகளுமே இருக்கணும். உறுப்புகளை கொண்டு விரிவாக்கம் செய்வது நல்லது கிடையாது. கண்ணுக்கு அந்த அளவு தான் இருக்கணும். பெருசாக்கி அருள் செய்கிறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி 4 மடங்கு ஆக்கிட்டா அது நல்லது கிடையாது. அந்த மாதிரி வந்து கேட்க சொல்ல மாட்டான்ல. ஆனால் நம்ம விளங்குறோம், இது மூசா நபி வந்து இதயத்தை விரிவாக்குவாயாக, எஸ்ஸர்லி அம்ரி என் காரியத்தை எளிதாக்குவாயாக, ஒஹலுல் உக்தத்தமின் லிசானி என் நாவில் உள்ள முடிச்சியை, இந்த முடிச்சு கூட இலக்கியம் தான். நாக்கில் முடிச்சா போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம ஒருத்தர் நாக்கில் பேசும்போது திக்கி திணறி பேசினாங்க வைங்க, ஒரு கொன்ன வாயில் இருக்கான்னு வைங்க, அவனை சொல்லுவோம் நாக்கில் முடிச்சு இருக்குமோ. நாக்கு நல்லா தான் இருக்கும். நாக்கை போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா திக்கிறவனுக்கு திக்காதவன் நாக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அது பயிற்சியினால் அந்த நாக்கு கொண்டே கரெக்டாக வைக்க தெரியாததுனால அவனுக்கு திக்கிறதே தவிர மூளையிலேருந்து வரக்கூடிய கமாண்டில் பிரச்சனை வந்தால் கூட திக்கும். உடனே அந்த வார்த்தை ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கணும் மூளையிலேருந்து. அவனுக்கு ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யும், ஒரு வாரத்துக்கு அடுத்த வார்த்தை வராது. அப்போ திக்குவான், திணறுவான். அந்த திணறதெல்லாம் அவனுக்கு வந்து அது ஃபாஸ்ட்டாக பயிற்சி எடுக்காததும் மூளையிலேருந்து சிக்னல் வேகமாக வராது தான் அது காரணமாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன வருது, முடிச்சுட்டு வருது. என்னுடைய நாக்கில் முடிச்சியை நீ வந்து அவிழ்த்து விடுன்னு மூசா நபி சொல்கிறாங்க. அவருக்கு எந்த நாக்கில் முடிச்சு போட முடியும்? முதல்ல மனிதனுடைய நாக்கில் முடிச்சு போட இயலுமா? போட முடியாது. அப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்க, என் நாக்கில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விட்டுரு. முடிச்சுன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் பேசுகிறதுக்கு திணறேன்ல, அந்த திணறலை நீக்கிருங்கிறார். அவ்வளோதான், திணறலை நீக்குதானே தவிர நாக்கில் எதை செய்யுங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லலை. அதே மாதிரி தான் இதயத்துக்கும், இதயத்தை விரிவாக்கு என்று சொன்னால் இதயத்தில் வந்து தாராளமான ஞானத்தை கொடு. அவன் ஃபிரௌனை சந்திக்க போகிறான், என்ன கேள்வி கேட்டாலும் அடித்து பதில் சொல்லணும். அதுக்கு வந்து இதயத்தினை விசாலமாக்கி கொடு. அப்போ இதயத்தை விசாலமாக்குதல் என்பது அறிவை விசாலமாக்குறங்கிற அர்த்தத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்களில் வந்து இப்போ கருணை தாராள இந்த பொருளாதாரம் கொடுப்பாங்கல்ல, அதுக்கும் பயன்படுத்துவாங்க இதயத்தில். இந்த இடத்துல வந்து அறிவுக்கு தான் சொல்லப்படுது. அப்படி ஒரு செய்தி பார்க்குறோம். அதே மாதிரி வந்து 6வது சூறாவில் 125வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான், ஒரு மனிதன் வந்து இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டான்னு வைங்க, இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி அவனுடைய இதயம் விரிவடைய வேண்டும்ங்கிறான்ல. இதயம் விரிவடைகிறா, இதயமாக விரிவடைகிறதா? இதயங்கிறது உறுப்பா? இல்லை. இதயம் இதைத்தான் ஏற்றுக்கிறவன், இதைத்தான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சுருக்கி வச்சுருந்தான்னா இஸ்லாம் உள்ளே போகாது. இதயத்தை ஒரு பாத்திரமாக வச்சுக்கிறங்க. அந்த பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சோண்டு சரக்கு வச்சுருக்கிறான். இஸ்லாத்தை கொண்டு போய் போட்டோம்னா ஃபுல்லாக திறக்க மாட்டேங்கிறான். அதை மூடி போட்டு வச்சுருக்கிறான், திறக்க மாட்டேங்குது. அப்போ அவனுக்கு இஸ்லாம் உள்ளே போகாது. விசாலமாக இருந்துச்சுன்னு சொன்னால் உள்ளே போடும்போது டக்குன்னு உள்ளே போயிடும். பாத்திரத்தில் காலியாக இருக்குன்னு வைங்க, விசாலமான வாய் இருக்குன்னு வைங்க, அது உள்ளே என்ன போயிடும், அந்த ஊற்றக்கூடிய அந்த தண்ணீர் உள்ளே போயிடும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபமை யுரிதில்லாஹும் யஹ்தியஹு, யாருக்காவது அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடினார், ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடினான்னா அதுக்கு என்ன செய்வானா, யஷ்ரஹு சத்ரஹு, அவனுடைய இதயத்தை விசாலமாக்குவான். லில் இஸ்லாமி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவனுடைய இதயத்தை விசாலமாக்குவான் என்றால், இந்த இதயம்ங்கிற அந்த பாற்று உறுப்பு இருக்குல்ல, அதை பெருசாக்குவான் அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்? அது அதே அளவு தான் இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் அதே தான் இருக்குது. ஒரு முஸ்லீமானும் டெஸ்ட் பண்ணால் பெரிய இதயமாக இருக்குமா? முஸ்லீம் இல்லாமல் இருக்க நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், இத்தனை சென்டிமீட்டர் இருக்கிறது. இப்போ இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டோன்னே ஒரு 4 சென்டிமீட்டர் கூட வருமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிறாட்டாலும் அதே சைஸ் தான் இருக்கும். அப்போ நமக்கு தெரியுது அந்த அர்த்தம் இல்லைன்னு.
இதயம் விசாலமாகாதுன்னு நல்லா தெரிகிறது. இதயம் விசாலமானால் அந்த பாடியில் எந்த அளவுக்கு நல்லா இடம் கொடுத்துருக்கானோ அதுக்குள்ளே அந்த இதயம் இருக்குது. அது விசாலமாச்சுன்னா அது கேப் இருக்காது, ஸ்பேஸ் இருக்காது. அது இயங்குவதற்கு ஸ்பேஸ், உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் வேணும், இடம் இருக்கணும்ல. அதனால் தெரியுது இதயம் வந்து விசாலமாகாதுன்னு. அப்போ எதுக்கு இதை சொல்கிறான்? இஸ்லாம்ங்கிற ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதை இதயத்தை ஒரு பாத்திரம் மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணுறான். ஒரு பாத்திரம் வந்து விசாலமான பாத்திரம் நிறைய விஷயங்களை வாங்கிக்கிறோம், விசாலம் இல்லாத பாத்திரம் கொஞ்சத்தை தான் வாங்கும். அப்போ இஸ்லாத்தை ஒருத்தன் எல்லாம் வந்து கொடுக்க நினச்சிட்டான்னு சொன்னால் அந்த உள்வாங்கக்கூடிய தன்மை அதிகரிச்சிருவான். உள்வாங்கக்கூடிய அந்த அதே இதயம் தான் உள்வாங்கக்கூடிய தன்மை நெஞ்சிறேன் வந்து பெருசாக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் செய்கிறான். அதே மாதிரி ஒமை யுரித யுலில்லஹு, யாரையாவது அல்லாஹ் வந்து வழிகெடுக்க நாடி விட்டான் என்று சொன்னால் எஜால் சத்ரஹு லையகன், அவனுடைய உள்ளத்தை வந்து இறுக்கமாக்கிடுவான். அதாவது கெட்ட வழிகெட்டுவன் இஸ்லாத்துக்கு வரவே மாட்டான்னு ஒரு முடிவு எடுத்தான்னு வைங்க, அவனுடைய இதயத்தை வந்து இறுக்கமாக்கிடுவான். இறுக்கமாக்கிடுவான்னா இதயம்ங்கிற இந்த பாற்றையா அந்த உறுப்பையா இதயம் சின்னதாக்கிடுவான்? இல்லை, அதே சைஸ் தான் இருக்கும். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலும் அதே அளவு தான் இருக்குது, ஏற்றுக்கிறாட்டின்னு அதே அளவு தான் இருக்கும். ஆனால் இவனுடைய இதயம் வந்து சுருங்கிடும்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் வாங்கவே மாட்டான். நல்ல விஷயம் இருக்கு இங்கே சொல்லாது, மூடிக்கணுவேன், மூடி வச்சுட்டு சின்னதாகிக்கிறான், அவனா சின்னதாகிக்கிறான். அப்போ இதயத்தினுடைய அந்த சைஸை சொல்லலை, இது இதயத்தினுடைய வாங்கக்கூடிய திறன் இருக்குல்ல, அந்த தன்மை வந்து சுருங்கி போயிடும். நான் அதை வாங்க மாட்டேன், இதை கேட்க மாட்டேன், அவன் சொல்கிற கேட்க மாட்டேன், இவன் சொல்கிற கேட்க மாட்டேன்னு ஆக்கிட்டான்னு சொன்னால் அவன் வந்து இறுக்கமாக போயிடுது. அது எந்த மாதிரி இறுக்கமாயிரும்னு கேட்டால் அது அல்லா உதாரணம் காட்டுறான். எப்படி காட்டுறான்னு கேட்டால் வானத்தில் ஏறி போகும்போது என்ன செய்யும், இதயம் வந்து இப்படி சுருங்கும்ல, உறுப்பு சுருங்கிறது தான் உதாரணம் காட்டுறான். எந்த மாதிரி சுருங்கும்னு கேட்டால் கண்ணமா அது பிசமா, வானத்தில் ஏறி செல்பவனுடைய இதயம் சுருங்குவது போல அந்த மாதிரி அவனுடைய இதயம் நெஞ்சது சுருங்கி விடுகிறதுன்னு சொல்லி இந்த இடத்துல இதயங்கிற உறுப்பை தான் நல்லா சொல்கிறான், அது விளங்குறதுக்காக வேண்டி. ஆனால் அதுக்கு கருத்து என்னன்னு கேட்டால் அவனுடைய இதயம் சின்னதாக இருக்கும் ஒரு கருத்து கிடையாது. எந்த ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவனுடைய இதயமும் சரி, ஏற்றுக்கிட்ட இதயமும் சரி, ஒரே அளவில் தான் இருக்குமே தவிர அதுக்கு முன்னாடி இருந்த அளவு தான் பின்னாடி இருக்குமே தவிர இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால் அதில் இஸ்லாத்தில் இருந்துட்டு மாறி போயிட்டான் ஒருத்தன் வைங்க, டக்குன்னு இதயம் சின்னதாக போயிடுமான்னா அப்படி அவன் நமக்கே தெரியுது அந்த அர்த்தம். அதே மாதிரி வந்து அப்மன் ஷரஹல்லாஹு சதர்ஹுல் இஸ்லாம், யாருடைய இதயத்தை அல்லாஹ் வந்து இஸ்லாத்திற்காக விரிவடைய செய்கிறானோ, இதயத்தை விரிவடைய செய்யறனா இதயத்துடைய தன்மையை தான் இதயத்தை கிடையாது, இதயங்கிறது உறுப்பு கிடையாது, இதயத்தில் உள்ள அந்த தன்மையை அல்லாஹ் விரிவடைய செய்கிறானோ பொகுவாலா நூரிமிர் ரப்பிஹி, அவன் இறைவனிடமிருந்து ஒரு பேரொளியை ஒரு பிரகாசத்தை பெற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு 39வது அத்தியாயத்தில் 22 இருக்குது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அலம் நஷ்ரன்னு ஒரு சூறா இருக்குல்ல, அதுலேயும் அந்த விரிவடைகிறது தான். அலம் நஷ்ர, நாம் விரிவடைய செய்யவில்லையா, லக்க சதுரக்க, உமது இதயத்தை நாம் விரிவடைய செய்யலையா அப்படின்னு நல்லா கேட்குறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரொம்ப அந்த துன்பங்கள் கொடுக்குறாங்களே அதை பார்த்து இடிஞ்சு போயிருந்தாங்க. இடிஞ்சு போனால் என்னவாயிரும், இதயம் நொறுங்குற மாதிரி அப்படி ஃபீலிங் வரும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் நொறுங்கால விசாலமாக்கி விட்ருவான். அவன் பாட்டு திட்டினா கூட அது இப்போ கண்டுக்கிறவே மாட்டாங்க, அடித்தா கூட கண்டுக்கிற மாட்டாங்க, அவதூறு சொன்னால் கண்டுக்கிற மாட்டாங்க, என்ன மாதிரியான சொத்துக்களை பறித்தா கண்டுக்கிற மாட்டாங்க, தோழர்களெல்லாம் கொலை பண்ணான்னா அதுக்கு அவனெல்லாம் இடிஞ்செலாம் உட்கார மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் விசாலமான ஒரு தாராளமான மனசு இருக்கிறதுனால எதையும் தாங்கும் இதயங்கிறான்ல, அந்த மாதிரி தான் நம்ம கூட எதையும் தாங்க இதயங்கிறானே, அது கூட என்ன அர்த்தம், எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணா சொன்னார்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கு எதையும் தாங்கும் இதயம் இருக்குண்டு, அது தாங்குகிற இதயம் தான் விஷயம். எதையும் தாங்குகிற இதயம்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் இதயம் வலிமையாக இருக்கும், இதயம் வந்து இந்த கருத்துக்களால் சொல்லப்படுற செய்திகளால் இடிஞ்சு போகாது அப்படிங்கிற அர்த்தத்துக்கு நம்ம தமிழ்லேயே அதை பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரியான வார்த்தையாக அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இன்னொரு இலக்கியமான வார்த்தைன்னு சொன்னால் ஒரு சபை இருக்குது, ஒரு ஜமாத்திற்கு சபை இருக்குது. இந்த சபை என்பது என்ன, ஒரு மனிதனா அது ஒரு சபைங்கிறது நீங்கள்லாம் ஒரு சபையாக உட்காந்துருக்கீங்கள, இந்த சபை என்பது பேசுமா, சபை என்பது சிந்திக்குமா, சபை என்பது உங்களுக்கு துணைக்கு வருமானா வராது. சபையில் உள்ள மக்கள் தான் வருவாங்க. சபைன்னா என்ன, சபையில் உள்ள மக்கள். உதாரணமாக ஒரு கட்சி இருக்குன்னு வைங்களேன், திமுக உங்களை அரவணைக்கும்டா, திமுகங்கிறது என்னது, திமுக ஒரு கட்சி, அது என்ன அரவணைக்கிறதுக்கு என்ன கை இருக்கா, அது ஏதாவது அறிவு இருக்கா திமுகவுக்கு, அல்லது எங்கள் அரசாங்கம் வந்து உங்களை அரவணைக்குங்கிறோம். அரசாங்கத்தை இப்படி அரவணைக்கும், அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் உங்களை அரவணைப்பாங்க, அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் உங்களை அரவணைப்பாங்களே தவிர அரசாங்கம்ங்கிறது உங்களை அரவணைக்கிற தன்மை பகுத்தறிவு இருக்குன்னு அதெல்லாம் செய்வதற்கு. ஆனால் வழக்கத்தில் சொல்கிறோம்ல, வழக்கத்தில் என்ன செய்கிறோம், உங்களை வந்து நாங்கள் ஜமாத்து பார்த்துக்குறோம், நான் ஜமாத்து இப்படி பார்த்துக்கிறேன், ஜமாத்துனா கூட்ட அமைப்பு தானே, அது ஒன்றும் பார்த்துக்கிறாது, உங்களை சங்கம் பார்த்துக்கிறேன்,
சங்கம் எப்படி பார்க்க, சங்கத்தில் உள்ள மக்கள் தலைவர்கள் பார்த்துக்குருவாங்க. அந்த மாதிரி அர்த்தத்தில் இது பயன்படுத்துறது உலகத்தில் எல்லா பாஷையிலையுமே இருக்குது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு விஷயத்துக்கு அதே மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறான். என்ன விஷயம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆரம்ப காலத்தில் காபாவில் போய் தொழுவாங்க. காபாவில் போய் தொழும்போது என்ன செய்கிறாங்கன்னா அதை தடுப்பாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுகிற டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அவங்க வணங்குற மாதிரி வணங்கினா அவங்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் வணங்குறது அல்லாஹ் வணங்குற முறை வேறையாக இருந்த உடனே ரசூலுல்லாஹ்வை என்ன செய்கிறாங்க, பலவிதமான துன்பப்படுத்துகிறாங்க. ஒட்டக கூடலாம் வச்சாங்கல்ல சஜிதாவில் இருக்கும்போது, அந்த மாதிரியெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்வை இப்போ தடுத்தாங்க, பள்ளியாசலுக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. அதனால ரகசியமாக போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் அதை கேட்குறான், அராயித் அல்லதி என்ஹா அப்தன். இதான் முதல்ல இறங்கின சூறா, முதல்ல அலக்கு சூறாவில் இந்த விஷயம் வருது. என்ன வருது, அராயித் அல்லதி என்ஹா அப்தன் இதா சல்லா, தொழுகிற ஒரு அடியாரை தடுக்கிறானே அவனை பார்த்தீரா அப்படின்னு சொல்லிட்டு, கல்லால இல்லம் என்தகி, அவன் இதிலிருந்து விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் ல நஸ்ஃபாம் பின் நாசியத்தி, அவனுடைய முன் குடுமையை நம்ம பிடிப்போம். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் சொல்லி தெரிந்த அவனுடைய முன்னெற்றியை நம்ம பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபல் எதுவும் நாதியஹு, அவனுடைய சபையை அவன் அழைத்து வரட்டும் அப்படிங்கிறான். சபையை கூப்பிட சொல்கிறான். உன் சபையை கூப்பிட்றா அப்படிங்கிறான். சபையை கொண்டு கருத்து என்ன, சபைங்கிறது கற்பனை, சபைன்ற ஒன்று கிடையாது. சபைங்கிறது ஒரு கற்பனையான, இப்போ நம்மளாம் கூடி இருக்கிறது சபைமோ, கலைஞ்சிருவீங்க, அது சபையாக இருக்காது. சபைன்னா மக்கள் இருந்தால் தான் அது சபைன்னு சொல்லுவோம். ஆனால் சபைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், சபையில் உள்ள ஆட்கு தான். உங்கள் ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வாடான்னு சொல்கிறதுக்கு போல் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், உன் சபையை கூட்டு, சனதுவும் சபானியா, நானும் நரகத்தினுடைய காவலர்களை கூப்பிட்றேன் அப்படின்னு நல்லா வந்து எச்சரிக்கிறான். பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மக்களை நீ வராத, இவன் தான் வரணும், அவன் தான் வரணும். அல்லாஹ்வுடைய வீடு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு இவன் வரணும் இவன் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை கண்டிக்கிறதுக்காக அருளப்பட்ட வசனத்தில் தான் நீ வந்து இதை விட்டு விலகலைன்னு சொன்னால் கடுமையான முறையில் தண்டிக்க, என்னோட போர் செய்கிற நீ உன் சபையை கூட்டிகிட்டு வாடா, நானும் கூட்டிகிட்டு வர்றேன்னு சொல்கிறதா இருந்தால் அல்லாஹ் எவ்வளோ கடுமையான கோவப்படுறான்னு விளங்குது. அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன, ஃபல் எதுவும் நாதியஹு, அவனுடைய சபை அவன் அழைத்து வரட்டும். சனதுவும் ஜபானியா, நான் வந்து மாணவர்கள் நான் அழைச்சிட்டு வர்றேன், ரெண்டு பார்த்துக்குறோமான்னு நல்லா கேட்குறான். அதை கொண்டு கருத்து என்னென்னா, சபையை அழைக்கிறதுக்கு என்ன அர்த்தம், நாதியகுன்னா சபைன்னு அர்த்தம். சபையை அழைப்பது என்றுனால் சபையில் உள்ளவர்களை, அவனுடைய சங்கத்தில் உள்ள சங்கத்தை அழைத்து வாண்டா. சங்கங்கிறது ஒரு பொருளா அழைச்சிட்டு வர்றதுக்கு, சங்கங்கிற ஒரு அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு ஆடு மாடு மாதிரி இருந்தால் கூட அழைச்சிட்டு வந்துடலாம். அதுவும் கூட இல்லை சங்கம்ங்கிறது, சங்கங்கிற அதை அழைச்சிட்டு வாண்டா எப்படி அழைச்சிட்டு வர்றது. அவள் உன் சங்கத்தை அழைத்து வான்னு நல்லா கேட்குறான். சொல்லியரு நாதியகு, அவனுடைய சங்கத்தை அழைத்து வரட்டும்ங்கிறான். சங்கத்தை எப்படி அழைத்து வர்றதுன்னா நமக்கே தெரியுது, இது அழைத்து வர்றதுன்னு வர்றதுனால இது சங்கத்தை சொல்லலை, சங்க உறுப்பினர்களை சொல்லப்படுது, சங்கத்தை சேர்ந்தவர்களை சொல்லப்படுதுன்னு நம்ம விளங்கிக்கிறோம். அந்த மாதிரியாக எல்லாம் என்ன செய்கிறான்னா அதை பயன்படுத்துகிற ஒரு வசனத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து முடிஞ்சிருச்சா, இன்ஷா அல்லாஹ் மீதி அதே மாதிரி நிறைய இருக்கிறது. அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நிமிஷம் இருக்கோ, ஒரு நிமிஷத்தில் சொல்ல 2 சொல்ல முடியாது அதை.